ஹாய் பிகினர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கீர் எப்படி ஆப்ரேட் பண்றது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க, கீர் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அதை எப்படி சுலபமாக ஈஸியாக போடலாங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். கீர் போட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வண்டியில் கீர் பேட்டர்ன், அதாவது கீர் ராட்ல இந்த கீர் பேட்டர்ன் இருக்கு பாருங்க, அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் நல்லா ஆழமாக மனசில் ஃபர்ஸ்ட் பதிய வச்சுக்கணும். கீரோட வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கீர் எதுக்காக இந்த கார்ல கொடுத்துருக்குறாங்க? இப்ப நம்ம வந்து வண்டியோட வீல் மூவ் ஆனா தானே இந்த கார் மூவ் ஆகும். ஸோ வண்டியோட வீலை மூவ் பண்ண வைக்கிறது யாரு? பவர் யார் கொடுக்குறா? ஃப்ரண்ட்ல லொக்கேட் ஆயிருக்க இன்ஜின்ங்கிற ஒரு பார்ட் தான் வந்து பவர் கொடுக்குது. ஸோ அந்த வர்ற பவரை வீலுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் கீரோட வேலை. அதாவது டார்க் கன்வெர்ட்டர் ஆர் டார்க் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கீர் என்ன பண்ணும்னா நமக்கு ஸ்பீடு கொடுக்கும். இப்ப நம்ம வந்து இனிஷியலா போறோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்க் அதிகமா தேவை, அதாவது இழுவுத்திறன் அதிகமா தேவை. அப்ப நீங்க நின்னுட்டு கிளம்புனாலே ஃபர்ஸ்ட் கீர் மட்டும் தான் போடணும், வேற எந்த கீர்லயும் நீங்க மூவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஸ்பீடு 15 வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட் கீர்ல, அதுக்கப்புறம் செகண்ட் கீர் போட்டுக்கணும். 25 வரைக்கும் போகலாம் தேர்ட் கீர், 35 வரைக்கும் போகலாம் ஃபோர்த் கீர், 45 அண்ட் அபவ் போனீங்கன்னா ஃபிஃப்த் கீர் போட்டுக்கலாம். இது அப்போர்ட்ல. இப்ப நான் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இல்ல ஒரு குழி வருது, நான் ஸ்லோ பண்றேன் அப்படின்னா கிளச்சை பிடிச்சி தேவையான அளவு பிரேக் பிடிச்சிருப்பீங்க. பிரேக் பிடிச்சிட்டு ஒரு 20 வந்துருச்சு, இல்ல 15 கிலோமீட்டர் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப வந்து நீங்க செகண்ட் கீர் தான் போடணும். அந்த ஸ்பீடுக்கு நீங்க செகண்ட் கீர் தான் போடணுமோ தவிர எல்லாத்துக்குமே ஸ்லோ பண்ணா ஃபர்ஸ்ட் கீர் போடக்கூடாது. கீர் ஷிஃப்ட் லிவர் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இந்த கீர் பேட்டர்னை வந்து நான் இங்க வந்து டிரா பண்ணிக்கிட்டேன். டக்குன்னு நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3-legged ஹச், அதாவது 3 கால் வச்ச ஹச், ஆல்பபெட் ஹச் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கா. இதுல கிராஸ் பார் ஆஃப் தி ஹச் தான் வந்து நியூட்ரல் கீர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கு பாருங்க நடுவு கோடு, இதுதான் வந்து நியூட்ரல் கீர். அதாவது கிளச்சை ஆப்ரேட் பண்ணிட்டு கையை வச்சு உள்ளங்கையில லெஃப்ட் ஒரு புஷ் அண்ட் கையை எடுத்துட்டு ரைட் ஒரு புஷ். இந்த உள்ளங்கையில தான் நீங்க வந்து கீரை ஆப்ரேட் பண்ணணும். லெஃப்ட் ஒரு தள்ளு விட்டுட்டு ரைட் ஒரு தள்ளு. இதுதான் நியூட்ரல் செக் பண்றது. நியூட்ரல் கீர்ல இருக்கும்போது நியூட்ரோட சென்டர் பாயிண்ட், அதாவது நடுவுல இந்த பிளஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இதுல நடுவுல தான் நியூட்ரோட சென்டர் பாயிண்ட். அதுக்கப்புறம் நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் இது, அதுக்கப்புறம் நியூட்ரோட ரைட் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீர் கரெக்டா போட முடியும். இப்ப லெஃப்ட் புஷ் பண்றேன், நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் போயாச்சு, கை எடுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா சென்டர் வந்துருது. அந்த இடத்துல ஸ்ப்ரிங் இருக்கு. அதே மாதிரி நியூட்ரோட ரைட் பாயிண்ட் கொண்டு போறேன், கை எடுத்துறேன், ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரோட சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிருது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ப்ரிங் இருக்கு, டென்ஷன் ஸ்ப்ரிங் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சென்டர் போயிடும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீர் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அப்ப நியூட்ரோட சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கீர் எங்க இருக்கு? லெஃப்ட் தள்ளி அப்போர்ட், அதாவது நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் போய் அதுக்கப்புறம் மேல தள்ளணும். அதாவது எல்லா தலைகீழா போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சோ இப்ப நான் கிளச்சை புடிச்சுக்கிட்டேன், கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், லெஃப்ட் தள்ளி மேல தள்ளணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கீர். சோ இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கீர் ஆப்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீருக்கு அப்புறம் நியூட்ரல் எப்படி பண்றது? சோ இப்படி நீங்க வந்து இழுக்க கூடாது. இழுத்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிருச்சு, இருந்தாலுமே ஒரு கடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃப்ரீயா வரல. அப்ப நீங்க ஏதாவது வேற கீர் போடணும்னு நினைக்கும் போது நியூட்ரல் வந்துருச்சா வரலினாலே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கீர் எப்படி போட்டோம்? லெஃப்ட் புஷ் பண்ணி மேல தள்ளி கை எடுத்தோம். ஸோ லைட்டா அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறனால லைட்டா இந்த சென்டர் வர பாக்குது. அப்ப நம்ம மறுபடியும் நியூட்ரல் எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கீர் போட்ட மாதிரியே பண்ணணும். லைட்டா லெஃப்ட் புஷ் பண்ணிட்டு நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் வந்துடணும். அதாவது இந்த பாயிண்ட் நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்தீங்கனாலே போதும், நியூட்ரோட சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கீர்ல இருந்து எப்படி நியூட்ரல் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் கீர். ஸோ அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் கீர் மாதிரியே தான், கையை இப்படி வச்சு டச் பண்ணிட்டு நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் போயிடுறீங்க. போயிட்டு அகைன் கீழே தள்ளணும். கீழே தள்ளிட்டு கை எடுத்தாலே செகண்ட் கீர் போயிருச்சு. இதுதான் செகண்ட் கீர். தென் செகண்ட் கீர்ல இருந்து நியூட்ரல் எப்படி பண்றது? லெஃப்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கீர் மாதிரியே தான், லெஃப்ட் லைட்டா புஷ் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் போயிடணும். லெஃப்ட் பாயிண்ட் போயிடுச்சு, ஒரு ஸ்டெப் மாதிரி ஃபீல் ஆகும், கையில உணர்ந்து செய்யலாம். தென் கையை எடுத்தாலே நியூட்ரல் வந்துருச்சு.
ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் எப்படி போடுறதுன்னு ஈஸியா பார்க்க போறோம், குயிக்கா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஸோ எல்லாத்துக்குமே நியூட்ரோட சென்டர் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நீங்க இந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் டச் பண்ணி கூட நம்ம அடுத்த கியர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு எடுத்து அப்புறம் செகண்ட் கியர் எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் புஷ் பண்ணிட்டேன், அகைன் மேலே தள்ளி ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட். ஸோ நியூட்ரல் பண்ற மாதிரியே தான், லைட்டா லெஃப்ட் புஷ் பண்ணி நியூட்ரோட லெஃப்ட் பாயிண்ட் வந்துட்டு கையை லூஸ் விடாம அகைன் அப்படியே கீழே தள்ளினா செகண்ட் கியர். இதுதான் சுலபமா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் எப்படி போறதுன்னு பார்த்துறோம். இப்போ வந்து தேர்ட் கியர் எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். நியூட்ரோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், கை எப்படி வச்சுக்கிறேன் பாருங்க, இப்படி லைட்டா அப்போர்டு மேல தள்ளி விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து நியூட்ரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் கியர் விழுந்துருச்சு. தென் நியூட்ரல் எப்படி பண்றது, கை எப்படி ஆப்போசிட்ல வச்சுக்கணும். ஜஸ்ட் இப்படி வச்சு லைட்டா அப்படி தள்ளி விட்டீங்கனாலே போதும், நியூட்ரோட சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் லைட்டா நீங்க ஒரு 10 கிராம் லோடு கொடுத்தா போதும், ரொம்ப ஹார்டா நீங்க வந்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, இறுக்கி பிடிக்க வேண்டாம். அடுத்து ஃபோர்த் கியர் எப்படி போட போறோம், ஜஸ்ட் தேர்ட்ல இருந்து நியூட்ரல் பண்ண மாதிரி லைட்டா கீழே தள்ளி விடுறீங்க. கீழே தள்ளி விட்டோன்னே இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்த் கியர் விழுந்துருச்சு. ஸோ 3 and 4 ரொம்ப ஈஸி, ரொம்ப நீங்க ஹார்டா யூஸ் பண்ண தேவையில்லை. தென் ஃபோர்த்ல இருந்து நியூட்ரல் எப்படி பண்ண போறோம், அந்த தேர்ட் கியர் போட்ட மாதிரி தான், லைட்டா மேலே தள்ளி விட்டீங்கன்னா நியூட்ரோட சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு. 5th கியர் போட போறோம். ஸோ கையை இப்படி வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் 2 கியர்ஸ்க்கு வச்ச மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த சைடு லைட்டா இந்த சைடு ரைட் சைடு தள்ளி நியூட்ரோட ரைட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் போயிட்டு அப்படியே கையை மேலே தள்ளணும். கை எடுத்துட்டா 5th கியர் போயிடுச்சு. இப்போ இந்த கியர் லிவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு இப்படி சென்டரா இல்லாம லைட்டா இந்த கார்னர்ல இருக்கு. ஸோ நீங்க பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது 5th கியர்ல தான் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நியூட்ரல் எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல நியூட்ரல் பண்ண மாதிரி தான், அதே மாதிரி தான் கையை இந்த இப்படி வச்சுக்கணும், லைட்டா என் சைடு புஷ் பண்ணிட்டு நியூட்ரோட ரைட் சைடு பாயிண்ட் வரணும். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ஒரு சில நேரம் டைட்டா இருக்கும், அதுக்கு மட்டும் நீங்க லைட்டா எனர்ஜி சேர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கை எடுத்துட்டீங்கன்னா அதுவே நியூட்ரோட சென்டர் பாயிண்ட் போயிடும். ஸோ இப்போ வந்து நியூட்ரல் கியர்ல இருக்கு. இப்போ ஃபைனலா ரிவர்ஸ் கியர் எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இங்க 6ன்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நியூட்ரோட சென்டர் பாயிண்ட்ல இப்போ கியர் இருக்கு. ஸோ கையை இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு புஷ் பண்ணிட்டு நியூட்ரோட ரைட் சைடு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே கீழே தள்ளுறோம், லைட்டா கையை கூட இப்படி மடக்கி வச்சுக்கோங்க கிரிப்புக்காக, அப்படியே கீழே தள்ளிட்டு கை எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் கியர் போயிட்டோம். இதுவே ஒரு சில டைம் வந்து ரிவர்ஸ் கியர் சரியா என்கேஜ் ஆகாது. இப்போ என்னன்னா சரியா கிளச் பிடிக்கல, இல்லைன்னா குயிக்கா அதாவது ஃபார்வர்ட் கியர்ல இருந்து டக்குன்னு ரிவர்ஸ் கியர் போட்டாலுமே இந்த ப்ராப்ளம் வரும். எல்லா வண்டியிலுமே அது வந்து டிஃபால்ட்டா எல்லா வண்டியிலும் அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு இது வரைக்கும் வந்தீங்கன்னா இதுக்கு கீழே வராது இந்த கியர் லிவர். ஸோ இதோடய நின்றோம். ஸோ ஆனால் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் ஆயிரும், ரிவர்ஸ் கியர்னே மென்ஷன் ஆயிரும், ஆனால் கியர் சரியா என்கேஜ் ஆயிருக்காது. இப்போ கிளச்சை விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த கியர் டீத் நாய்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஸ்லிப் கியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிளச் பெடல்ல இருந்து கால் எடுத்துட்டு அகைன் கிளச்சு பிடிச்சி ரிவர்ஸ் கியர் மறுபடியும் நல்லா அழுத்தி போடணும். நல்லா இந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கணும். அப்போதான் ரிவர்ஸ் கியர் கரெக்டாக என்கேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் இந்த கியர் ஷிஃப்ட் லிவர்ல நியூட்ரல் கியர் நியூட்ரல் நியூட்ரல் நான் சொல்லிட்டு இருக்கேன். நியூட்ரல் கியர்னா என்ன, அதாவது இன்ஜினோட பவர் வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நியூட்ரலா இருக்குன்னு அர்த்தம். இன்ஜின் ஆன்ல இருக்கும், ஆனா கிளச் விட்டாலும் வண்டி மூவ் ஆகாது. நியூட்ரல் கியர்ல கனெக்ஷனே இருக்காது. ஸோ நம்ம கியரை போட்டுட்டு கிளச்சை விட்டாதான் இன்ஜினும் வீலும் கனெக்ட் ஆகும். ஸோ கியர் போடாம நீங்க கிளச்சை விட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அதனால பயப்பட தேவையில்லை, ஐயோ வண்டி ஆன்ல இருக்கு நம்ம கிளச்சை விட்டுட்டா ஏதா ஆயிருமோ அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. கியர் போடாத வரைக்கும் வண்டி ஐடியலா வந்து எதுவுமே நடக்காது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து கியர் ஷிஃப்ட் லிவர் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா இன்ஜினை ஆன் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஆஃப் கண்டிஷன்ல கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை, கிளச்சை நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிரஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் அண்ட் 5th கியர், கடைசியா ரிவர்ஸ் கியர், இந்த 6 கியரையுமே அதாவது 5+1 5 ஃபார்வர்ட் கியர் 1 ரிவர்ஸ் கியர், இதை வந்து ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்து போட்டு பாருங்க. நீங்க கண்ணால போட்டு பாருங்க,
அதுக்கப்புறம் நேரா பார்த்தோ இல்ல கண்ணை மூடியோ உங்களோட கை உணர்ச்சியை வச்சு எல்லா கீரும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப இன்னும் டவுட்டா இருக்கு இல்ல குழப்புதுன்னா மறுபடியும் பார்த்து போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பார்க்காம போடுங்க. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது கீரை பார்த்து போடக்கூடாது. ஒரு செகண்ட் நீங்க வந்து கீழேயோ வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா ஃபார்வர்ட்ல வந்து நமக்கு பிரச்சனை நிறைய வந்துடும். ரொம்ப ஹார்டா வந்து நீங்க கீர் ஆப்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஜஸ்ட் 10 கிராம் லோடோட வெயிட் எவ்வளோ அதை மட்டும் நீங்க கையில ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம், இப்படி கிரிப்பா பிடிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உள்ளங்கையில மட்டும் கீர் ஆப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்டரா கீரை போடாம ஷஃபிள் பண்ணி கீரை போட்டு பாருங்க. அதாவது 2 4 5 3 1 இது ஒரு மாதிரி பேட்டர்ன். இதை தலைகீழா போட்டு பாருங்க. அப்புறம் 4 1 5 3 1 அப்புறம் 1 3 5 2 4 இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஷஃபிள் பண்ணி உங்க கீரை வந்து போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கீர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.